தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா 10:5. நீங்கள் எந்த வீட்டுக்கு சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்று சீடர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சீடர்கள் ஆண்டவரிடமிருந்து ஆண்டவரின் வார்த்தையை, குரலை, சப்தத்தை கேட்டுவிட்டு மக்கள் மத்தியிலே கடந்து செல்லுகின்ற பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். சீடர்கள் முதலில் ஆண்டவருடைய அமைதியை பெற்றிருக்கிறார்கள். அப்படி ஆண்டவருடைய அமைதியை பெற்ற அந்த சீடர்கள் சென்று மற்ற நபர்களை சந்திக்கின்ற பொழுது எதை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்களோ அதை பரிசாய் கொடுக்கிறார்கள். முதலில் அமைதியை பரிசாய் கொடுக்கிறார்கள். அது அவர்களின் வாழ்விற்கு ஆசீர்வாதமான ஒன்றாக மாறுகிறது. அமைதி அங்கே தஞ்சம் பெறுகிறது. அங்கே அமைதி ஏற்படுத்தப்படுகின்ற பொழுது ஆண்டவர் தன்னுடைய செயலாற்றலை அங்கு நிகழ்த்த முடிகிறது. தொடர்ந்து அவர்களின் உரையாடல் அங்கு நிகழ்த்தப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒன்றைத்தான் ஆண்டவர் எல்லா சீடர்களிடமிருந்தும் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இன்று ஆண்டவருக்கு சீடராக இருப்போம் என்று திருமுழுக்கின் வழியாக உறுதி எடுத்த நம் எல்லோரும் நம்முடைய வாழ்வை எப்படி அமைத்திருக்கிறோம்? நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உமக்கு ஏற்ற நல்ல சீடராக வாழ வேண்டும் என்று திருமுழுக்கின் வழியாக நான் உறுதி தந்திருக்கிறேன். திருமுழுக்கின் வழியாக என்னை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, திருமுழுக்கின் வழியாக பெற்ற அபிஷேகம் முதலில் உம்முடைய அமைதியை மற்றவர்களுக்கு ஏற்படுத்துவதிலே வெளிப்படுத்தப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய அமைதியை நான் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது என்னுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்மை நான் மற்றவர்களுக்கு மத்தியிலே அமைதியாக உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவேனாக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.